ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவில், என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவில், என் நடக்கையில, என் நினைவில், என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தலாமா? அன்பினாவி விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, அப்பா விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே. இன்னும் ஒரு விசை கூட அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. சொல்லுங்க, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, ஓ வல்ல ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. அன்பு தகப்பனே, உம்முடைய உன்னத சமூகம் இந்த காலை நேரத்தில் எங்களை மூடிக்கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இது விலகாத மேகமாய், முன் செல்லுகிற மேகமாய் எங்கள் நடுவில் இருக்கிறதை எண்ணி மனதாருமை போற்றுகிறோம். முழு மனதோடுமை ஆராதிக்க எங்களை இன்னும் நீர் பலப்படுத்தும். உம்முடைய ஆளுகைக்கும் பிரசன்னத்துக்கும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சேர்ந்து கர்த்தரை நாம் உயர்த்துவோம். அபிஷேகிக்கும் எந்தன் இயேசு, என் ஆறுதல் தேறுதல் இயேசு, நீர் என்னிலே நான் உம்மிலே மகிழ்ந்திடவே நிரப்பிடுமே என்று சொல்லி இந்த காலை நேரத்திலும் கூட தேவ சமூகத்தில் வாஞ்சையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் அபிஷேகிக்கும் தேவனை வாஞ்சித்து அபிஷேகிக்கும் எந்தன் இயேசு, என் ஆறுதல் தேறுதல் இயேசு. அபிஷேகிக்கும் எந்தன் இயேசு, என் ஆறுதல் தேறுதல் இயேசு. நீர் என்னிலே
நிரப்பிடுமே. நீர் என்னிலே நான் உம்மிலே மகிழ்ந்திடவே நிரப்பிடுமே. நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்முடைய தயவு, உங்க ஆளுகை எங்களை இன்னைக்கு மூடட்டும். உம்முடைய பலத்தினால் எங்களை இடைகட்டி எங்கள் வழிகளை செவையாக்குவீராக. அதிசயமானவர் இயேசு, ஆலோசனை கர்த்தரும் அவரே. அதிசயமானவர் இயேசு, ஆலோசனை கர்த்தரும் அவரே. என் மேலவர் தம் கண்கள் வைத்து அருமையாக நடத்திடுவார். என் மேலவர் தம் கண்கள் வைத்து அதிசயமா நடத்திடுவார். அபிஷேகிக்கும் எந்த இயேசு, என் ஆறுதல் தேறுதல் சாக்குகிறார். அபிஷேகிக்கும் எந்த இயேசு, என் ஆறுதல் தேறுதல் இயேசு. நீர் என்னிலே நான் உம்மிலே மகிழ்ந்திடவே நிரப்பிடுமே. நீர் என்னிலே நான் உம்மிலே மகிழ்ந்திடவே நிரப்பிடுமே. மெய்ப்பரும் இயேசு, என் உள்ளத்தில் ஆனந்தம் அவரே. மெய்ப்பரும் இயேசு, என் உள்ளத்தில் ஆனந்தம் அவரே. பரவசத்தால் பாடிடுவே, பரிசுத்தரை துதித்திடுவே. பரவசத்தால் பாடிடுவே, பரிசுத்தரை துதித்திடுவே. அபிஷேகிக்கும் எந்த இயேசு, என் ஆறுதல் தேறுதல் இயேசு. அபிஷேகிக்கும் எந்த இயேசு, என் ஆறுதல் தேறுதல் இயேசு. நீர் என்னிலே நான் உம்மிலே மகிழ்ந்திடவே நிரப்பிடுமே. நீர் என்னிலே நான் உம்மிலே மகிழ்ந்திடவே நிரப்பிடுமே. நல்ல கரங்களை தட்டி, உன்னதமானவர் இயேசு, உன்னதமானவர் இயேசு, உயர் அடைக்கலம் தந்தவர் அவரே. உன்னதமானவர் இயேசு, உயர் அடைக்கலம் தந்தவர் அவரே. நித்தியமா நடத்திடுவார், நிதமவரை துதித்திடுவே. நித்தியமாய் நடத்திடுவார், நிதமவரை துதித்திடுவே. அபிஷேகிக்கும் எந்த இயேசு, என் ஆறுதல் தேறுதல் இயேசு. அபிஷேகிக்கும் எந்த இயேசு, என் ஆறுதல் தேறுதல் இயேசு. நீர் என்னிலே மகிழ்ந்திடவே நிரப்பிடுமே. நீர் என்னிலே மகிழ்ந்திடவே. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். சேர்ந்து பாடுவோமா? என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க. ஆமென். வல்லமையால என்னை நிரப்பிடுங்க. நல்ல கரம் தட்டி, அங்க பாக்குறதில்ல, கையை தட்டணும்.
என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா அக்கினியால, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினால நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால. கேட்கலாமா? நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினால. நிரப்பிடுங்க என்ன வல்லமையால. நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம், அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம், அற்புதம். ஓ பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, ராஜா பவுலை போல் நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினால நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன வல்லமையால. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே மூழ்கணுமே ஆவியின் நதியில், மூழ்கணுமே மூழ்கணுமே ஆவியின் நதியில். திரும்ப சொல்லுங்க, மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவியின் நதியில். ஓ மூழ்கணுமே, திரும்ப சத்தமா மூழ்கணுமே நான். ராஜா எத்தனை பேரும் அத்தனை பேரும் கேளுங்க, மூழ்கன் மூழ்கன். நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினால. நிரப்பிடுங்க என்ன வல்லமையால. தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடு. நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. ஓ நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடு வல்லமையால. ஓ நிரப்பிடுங்க என்ன ஆவியினால. நிரப்பிடுங்க. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினால. நிரப்பிடுங்க என்ன. கேளுங்க கேளுங்க கேளுங்க. நிரப்பிடுங்க என்ன அக்கினியால. ஓஹோ நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரட்டும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரட்டும்.
மூழ்கணுமே ஐயா மூழ்கணுமே, ஆவியின் நதியில் மூழ்கணுமே மூழ்கணுமே, ஆவியின் நதியில் மூழ்கணுமே, ஆவியின் நதியில் அப்பா மூழ்கணுமே நான், ஆவியின் நதியில் நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினால நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன வல்லமையால, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர், ஓ எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், ஓ எனக்காக என் வாழ்வில் என்று போதுமானவர், மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் ஆமென் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை மாறாது எந்த வாழ்விலே. நல்ல கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. முழங்கால் படிடலாமா? தேவ சமூகத்தில் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரம கதரா சதலரன கலடரபலபா ரே ஓ ரபஷே கதரப கதரல கலரலபரா ஓ ரபல கரதரமனமலமா. யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், வாழ்வில் என்று போதுமானவர். கற்றுக்கொண்டு பாடுங்க, வார்த்தைகளை புரிஞ்சு பாடுங்க. மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள், ஓ மலைகள் ஆமென் ஆமென், ஓ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர், யெகோவா ராப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், வலுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், மலைகள்
போற்றிடும் என் உள்ளம் என்று, போற்றிடும் என் உள்ளம் என்று, என் முழு உள்ளம் தேவனையே பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றோ. என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கோ. அவர் செய்த நன்மைகள் என் உள்ளம் என்றென்றும் போற்று. ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர். ஆத்துமா, ஆத்தும நேசர் துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என்று. உண்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தலை உயர்த்துங்க. வாழ வச்சீரே, இன்னும் வாழ வைப்பீரே. வழியே இல்லாத இடங்களிலும் புது வழியை திறக்கிறீரே, புது பலன் தருகிறீரே, பலன் தந்து காக்கிறீரே. உங்க அன்புக்கு நன்றி, உங்க தயவுக்கு நன்றி, உங்க கிருபைக்கு நன்றி. கிருபை எனக்கு தந்தா, சீரகால் மூடிக்கொண்டா. கிருபை எனக்கு தந்தா, சீரகால் மூடிக்கொண்டா. சத்துருக்கள் முன்பாக என்னை ஜெயமாய் வாழ வைத்தார். சத்துருக்கள் முன்பாக என்னை ஜெயமாய் வாழ வைத்தார். எனவே இதயம் நிறைந்த ஏறெடுப்பே, காலமெல்லாம் அவர் பாதம். இதயம் நிறைந்த நன்றி பலிகள். ஹல்லேலூயா. காலமெல்லாம் தலைக்கு மேல கைய தட்டி நன்றி உள்ளம் துதிப்பாடும், நன்றி கீதம் தினம் பாடும். அன்பின் தேவன் என்னை காத்தார், கண்மலை மேல் அவர் தோள் மேல இருக்கிறாய். மகனே மகளே, பயப்படாதே. ஓ தினம் பார், அன்பின் தேவன் என்னை காத்தார். ஓஹோ, கருவில் தெரிந்து கொண்டா, தோளில் சுமந்து வந்தா. கருவில் தெரிந்து கொண்டா, தோளில் சுமந்து வந்தா. உலகமே என்னை வெறுத்த போது மார்பில் அணைத்துக் கொண்டார். யார் வெறுத்தாலும் இவர் வெறுக்க மாட்டார், யார் மறந்தாலும் இவர் மறக்க மாட்டார். ஓ எனவே இதய ஏறெடுப்பே, காலமெல்லாம் அமர்ந்து வாழ்ந்திருப்பே. ஓ இதய கபரபலபலபல கரபலபலபலவா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஒரு விடுதலையின் வல்லமை இப்பொழுது இறங்கி வருகிறது. கட்டைகள் உடைக்கப்படட்டும். மகனை என்றழைத்தார், துணையாய் கூடவே வந்தா. என்னை மகளை என்றழைத்தார், துணையாய் கூடவே வந்தா. ஓ மலை மேல் ஜொலிக்கும் பட்டணம் போல என்னை உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. பரபரபரப கரபர என்னை உயர்த்தி வைத்தார். எனவே இதயம்
நன்றி உள்ளம் துதிப்பாடோ, நன்றி கீதம் தினம் பாடும். அன்பின் தேவன் என்னை காத்தார், கண்மாலை மேல் உயர்த்தி வைத்தார். நன்றி உள்ள ஓ அமரவ அரவல ரிக்கபரவல கரவல பரவோ மாலை மேல் வைத்தார். விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. எல்லாவற்றிலும் விடுதலை, எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை, ஒரு புதிய மகிமை, ஒரு புதிய மகிமை இப்பொழுதே இந்த நிமிடமே விடுதலையை. எஸ், கட்டுகள் உடையட்டும், பலவீனங்கள் மாறட்டும். பெற்றுக்கொள் மகனே, உன் மேல எந்த சத்துருக்கு அதிகாரம் இல்லை. ஓ ஹல்லேலூயா. உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம். தூயவர் ஆறுதல் நீங்க தான்ப்பா. தலைகளை உயர்த்தி நான் கண்ணீர் வடிப்பது இப்படிப்பட்ட குறிப்பிட்ட ஆட்களுக்கு ரொம்ப பெரிய ஏகத்தாளம். சிலர் என்ன தெரியுமா சொல்றீங்க, என்ன நடந்தாலும் கண்ணீர் வடிக்க மாட்டேன். அந்த இருமாப்ப விடுங்க, அந்த இருமாப்ப விடுங்க. உன்னை காயப்படுத்துறவனை கர்த்தர் பார்க்க விரும்புறாரு. உன்னை தனிமைப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறவனை தனிமைப்படுத்தாமல் விடவே மாட்டார். போதுமா, இவ்வளவாய் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னவரை பார்த்தா நீ அவரும் என்னை அளவச்சு பார்க்கிறாரு சொல்லிக்கிட்டு இருக்கிற. மனம் திரும்பு. நீ இன்னைக்கு உன் எண்ணத்தை மாற்று. அவர் உன்னை அளவச்சு பார்க்கறதில்ல. நீ கண்ணீர் வடிக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவ. ஓ கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் தரணும்னு சொல்றதுதான் அவருடைய விருப்பம். உன் உள்ளத்தை உடைச்ச மனுஷனுக்கு அவரே முன்பாக உன்னை தலை நிமிர்ந்து நிக்க வைப்பாரு. ஓ தலைமுறைகள் வாழ்ந்திருக்கும். இன்றைக்கு நீ வடிக்கிற கண்ணீர் இனி உன் வாழ்க்கையில வரப்போகிற கழிப்புக்கான ஆதாரம். இன்றைக்கு நீ வடிக்கிற கண்ணீர் உன் எதிர்காலத்துக்கான நன்மை. ரெண்டு கையை உயர்த்துவோமா. வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா,
அப்படியே சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. இருள் சூழ்ந்த உலகில் பாதைக்கு வெளிச்சம் என் தெய்வம் நீரே ஐயா. தலைமேலும் தீபம் நீர் அருளிய வெளிச்சம், இருளை நான் கடந்து வந்தேன். எத்தனை பேருக்கு ஆண்டவரே ஒரு நிமிஷம் கூட நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. புரியலனாலும் பரவாயில்ல, இந்த பாட்டை கொஞ்சம் ஆழமா கற்றுக்கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். ஆண்டவரே, உங்க முகத்தை மட்டும் மறைச்சுக்கிடாதீங்க, நான் திகைச்சு போவேன். இம்மை பொழுது நீங்க என்ன கைவிட்டாலும் நான் இல்லாம போயிருவேன்ப்பா. நீங்காத சமூகம், நித்திய இன்பம் நீங்க தான் எனக்கு ஆண்டவரேன்னு சொல்லுகிற எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு தேவ சமூகத்துல உண்டு. இருள் சூழ்ந்த உலகில் பாதைக்கு வெளிச்சம் என் தெய்வம் நீரே ஐயா. தலைமேலும் தீபம் நீர் அருளிய வெளிச்சம், இருளை நான் கடந்து வந்தேன். சொல்லுங்க, இருள் சூழ்ந்த உலகில் என் தெய்வம் நீரே ஐயா. தலைமேலும் தீபம் நீர் அருளிய வெளிச்சம். ரெண்டு கைய நல்லா உயர்த்தி நீங்காத மகிழ்ச்சி, நித்திய வெளிச்சம் நீரே போதுமையா. நீங்காத மகிழ்ச்சி, நீரே போதுமையா. ஒரு நிமிஷம் கூட இல்ல வாழ முடியா, வாழ ஒரு நிமிஷம் கூட இல்லாமலே வாழ முடியாதையா. ஒரு நிமிஷம் கூட இல்லாமலே வாழ தெரியாதையா. அப்படியே கையை கும்பிட்டு, ஆண்டவர் இல்லாம வாழ்ற துன்மார்க்கனுடைய முடிவு நரகம். ஆண்டவர் இல்லாம வாழ்கிற துணிகரக்காரருடைய முடிவு நித்திய அழிவு. ஆனா நீங்க சொல்ல வேண்டியது, வெறும் உணவுக்காக உடைக்காக நான் உங்களை பின்பற்றலப்பா. நீங்க என் உயிரா மாறி இந்த பூமியிலும் நான் உங்க கூடயே வாழணும் சொல்லுவீங்களா? ஒரு 3 முறை என்னை உங்க கூடயே வச்சுக்கிடுங்கப்பா, என்னை உங்க கூடயே சொல்லு தம்பி. ஐயா, இதை சொல்லி தர்றதுக்கு நான் தேவையா? உன் தகப்பனை, உன் நேசரை பார்த்து நீ ஏன் சொல்லக்கூடாது? உங்களோட என்னை வச்சுக்கிடுங்கப்பா. உங்களை விட்டு என்னை பிரிக்கும் எதையும் என்னை விட்டு தூக்கி எரிஞ்சிருங்கப்பா. என்கிட்ட நீங்க கேட்க கூட வேண்டாம்ப்பா. உங்களை விட்டு பிரிக்கிற எந்த மனுஷனா இருந்தாலும் தூக்கி எரிஞ்சிருங்க. உங்களை விட்டு பிரிக்கிற எந்த மனுஷியா இருந்தாலும் தூக்கி எரிஞ்சிருங்க, தூக்கி எரிஞ்சிருங்க, தூக்கி எரிஞ்சிருங்க. உங்களை விட்டு பிரிக்கிற எந்த நினைவா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருங்க. உங்களை விட்டு பிரிக்கிற எந்த உயர்வா இருந்தாலும் எனக்கு வேண்டாம். உங்களை விட்டு பிரிக்கிற எந்த பணமும் வேண்டாம், எந்த பதவியும் வேண்டாம், எந்த பகட்டும் வேண்டாம். உங்களை விட்டு என்னால பிரிய முடியாது. 2 கைய உயர்த்தி, எனது மனவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவரே,
உம்மைத்தான் எனது ஆசையாய் சத்தமா உம் நாமம் சொல்ல. எஸ் எஸ் உள்ளமெல்லாம் ஏசையா ராஜனே உள்ளுதையா உம் அன்பை பாட பாட. இதயமெல்லாம் இனிக்குதையா என் இதயமெல்லாம் இனி. கூப்பிடுங்க கூப்பிடுங்க எனது மனவாளரே என் இதய ஏக்கமே இனியவரே உம்மைத்தான் தேடுவோம் உம்மைத்தான் நேசிக்கிறேன் உம்மோடு தான் இருப்பேன். அப்படியே தலைகளை உயர்த்தி உம்முகம் பார்க்கணுமே உம் அழகை ரசிக்கணுமே உம்முகம். எஸ் லார்ட் உம் அழகை உம் பாதம் அமரணுமே உம் பாதம் அமரணுமே உம் சித்தம் அறியணுமே ராஜா உம் சித்தம் எனது மனவாள என் இதய ஏக்கம் இனியவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மோடுதான் இருப்பேன். பயப்படாதே நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர் அவர் நம்முடைய மனவாளர் அல்லவா. உனக்கு விரோதமாய் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். உன்னோட யுத்தம் பண்ணுகிறவர்கள் நீ தேடியும் காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் கூடுகிற அந்த கூட்டம் என்னாலே கூடின கூட்டம் அல்ல. உனக்கு விரோதமாய் கூட்டுகிற கூட்டம் எல்லாம் உன் சார்பில் வருவார்கள் உன் சார்பில் வருவார்கள். தகப்பனே இந்த நல்ல ஆராதனையில நீர் உலாவி நம்முடைய மகிமைக்காக நன்றி. தொடர்ந்து ஆராதனையின் பகுதி முழுவதும் உடைய கரத்துல தருகிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் இன்னும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அதுடைய 175வது வசனம். ஆமென் ஹல்லேலூயா. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை போங்க. என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவுது, உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாயிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமா பிழைக்கிறதுக்கு
நடக்கிறதுக்கு உங்களுடைய நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியா இருக்கும். ஆமென். சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நான் என்னுடைய ஆத்துமா பிழைத்திருக்க வேண்டும், நான் சோர்வென்று உங்களுக்குள்ள வாழ வேண்டும். ஆமென். நான் உற்சாகமா ஆவிக்குரிய காரியங்களை ஓட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நான் இன்னும் அதிகமா உங்களை பற்றி பிடிக்க வேண்டும். ஆமென். அதுக்கு உங்களுடைய நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியா இருக்கும். சொல்லுங்க, கர்த்தர் எப்பொழுதும் என் சாதகமா தான் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய நியாய தீர்ப்புல என்ன பண்றது இல்ல, அவர் பட்சபாதம் பண்ணுகிற தெய்வம் அல்ல. ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய நியாய தீர்ப்புகளுக்காக நான் காத்திருக்கிறேன், எப்பொழுதும் நியாயம் செய்வீர் என்று காத்திருக்கிறேன். அந்த நியாய தீர்ப்பு நான் இன்னும் உங்களுக்குள்ள பலனாய் ஓட எனக்கு உதவி செய்யும். ஆமென். அல்லேலூயா. காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய நியாய தீர்ப்பு சமீபமா இருக்கிறது. சொல்லுங்க, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. சில நேரங்கள்ல சில நியாய தீர்ப்புகளுக்காக நாங்க காத்திருக்கும் போது கர்த்தர் எங்களுக்காக நியாயங்களை செய்வார் என்று நம்ம காத்திருக்கிற நேரங்கள்ல சில நேரத்துல தாமதங்கள் ஏற்படும். சில நேரத்துல தேவன் மௌனமா இருக்கிற மாதிரி சில நேரத்துல நமக்கு தெரியும். அப்ப நம்ம கேட்போம், ஆண்டவரே நீங்களும் தூரமா இருக்கிறீங்களா? சில நேரத்தில் நம்மளே சில நேரத்தில் சொல்லுவோம், ஏதாவது தவறு உண்மையாகவே நம்ம செஞ்சிருக்கோமா, ஏதாவது தவறு இருக்கு போல, அதனாலதான் எனக்கு ஆசீர்வாதங்கள் தடையாய் போயிட்டு இருக்குது, என்னுடைய நியாய தீர்ப்பு எனக்கு செய்ய வேண்டிய வர வேண்டிய நியாயங்களும் தடையாய் போயிட்டு இருக்கிறது. அப்படி தோணும் இல்லையா? அப்போ சில நேரத்தில் நானே கேட்டிருக்கோண்டு, அநேக நேரத்தில் ஆண்டவரே நீங்க என் பக்கத்துல தான் இருக்கிறீங்களா, என் சார்பா தான் இருக்கீங்களா? சூழ்நிலையை பார்க்கும்போது ஏதோ ஒரு தவறு நமக்குள்ள இருக்கும் போல, அது நீர் எனக்கு சொல்லி கொடுங்க. தாமதங்கள் சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில சோர்வை கொண்டு வந்து கொடுக்கும். அதனாலதான் தாவீது கேட்கிறார், ஆண்டவரே உங்களுடைய நியாய தீர்ப்புகளை எனக்கு என்ன பண்ணுங்க, உதவியா இருக்கட்டும், அது என்னுடைய ஆத்துமா பிளக்கிறதுக்கு அது ஏதுவா இருக்கும். ஆமென். தாவீது வனாந்திரத்துல ஏறக்குறைய 40 வருஷம் அளவு சுத்தி தான் திரிய வேண்டியதாயிடுச்சு, அபிஷேகம் பெற்றும் கூட. அப்படிதானே? பொல்லாதவர்களால வந்தா இடுக்கண்கள், பிரச்சனைகள், சவுலால பட்ட பிரச்சனை, சொந்த ஜனங்களால வந்த பிரச்சனை. ஆமென். அல்லேலூயா. சவுல் மாத்திரம் இல்லையே, அவன் ஆட்சியில இருக்கிறதுனால சவுலின் கூட்டத்தார் முழுவதுமாய் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எதிர்த்து நிக்கிறாங்க. ஆனா தாவீது செய்த தவறுதான் என்ன? எந்த இடத்திலும் எதிர்த்து நிக்கல, எந்த இடத்துல என்ன பண்ணல, மாம்சத்துல செயல்படவே இல்லை. அப்படிதானே? அவன்கிட்ட என்னது வல்லமைக்கு குறைவா? அவன் பயந்து ஒதுங்க வேண்டிய ஆளா? கிடையாது. சில நேரத்தில் நம்ம பயந்து ஒதுங்குவோம், சில நேரத்தில் ஏண்டா பிரச்சனை வேண்டான்னு சொல்லுவோம். சில நேரத்தில் எல்லா காரியங்களும் அப்பா நான் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்னா, எனக்கு ஒரு வார்த்தை எனக்கு போன மாதங்கள்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதுல எப்படி இருக்குதுன்னா, பொல்லாங்க எனக்கு முன்னால இருக்க மட்டும் நான் என் வாயை என்ன பண்ணிக்கிடுறேன், காத்துக்கிடுறேன். நான் நாவை என்ன பண்ணிக்கிடுறேன், காத்துக்கிடுறேன். நான் ஒன்னும் பேச போக மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, பொல்லாத விஷயங்கள், பொல்லாதவர்கள் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் நாவை நான் காத்துக்கிட வேண்டும். ஆமென். சொல்லுங்க, பிரச்சனைகள் என் முன்பாக இருக்கிற வரைக்கும், பிரச்சனை செய்கிற மனிதர்கள் என் முன்பாக இருக்கிற வரைக்கும், வழி தெரியாத அநேக காரியங்கள் நான் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிற வரைக்கும் நான் வாயை காத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. சொல்லுங்க, ஏன்னா நாவினால எதுவுமே நம்ம மேற்கொள்ள முடியாது. நாவினால நான் மேற்கொள்ளுவேன் நினைக்கிறவன் துன்மார்க்கன். ஆமென். சொல்லுங்க, நான் நாவினால ஜெயிச்சிருவேன், நாவினால மேற்கொள்ளுவேன் சொன்னா நான் துன்மார்க்கன். ஆமென். எல்லாத்தையும் ஆண்டவருடைய கரத்துல கொடுத்து விட்டு, ஆண்டவரே உங்களுடைய வேலைக்காய் நான் காத்திருப்பேன் சொல்றவன் நான் நீதிமான். ஆமென். சில நேரத்தில் நம்ம கிட்ட நியாயம் இருக்கும். அந்த நேரத்திலேயே கூட நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரே உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். நீர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சிங்காசனத்தை, நியாய தீர்ப்புக்காக சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, துன்மார்க்கனுக்கு வருகிற நியாய தீர்ப்புகளை என் கண்கள் பார்க்க வேண்டும். ஆமென்.
அல்லேலூயா. நீங்க சங்கீதம் 10வது சங்கீதத்துக்கு வாங்க. ஏன்னா 10வது சங்கீதம் 11வது and 13வது வசனம். சங்கீதம் 10 11 and 13 வாசிக்கிறீங்களா? தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்துல சொல்லிக் கொள்ளுகிறான். 13வது வசனம். ஏன்னா துன்மார்க்கனுடைய மனதுல என்ன இருக்கு தெரியுமா? நீதிமானுக்கு விரோதமான எத்தனையோ காரியத்தை செஞ்சிருக்கிறேன், அது எதுலயும் என் தேவன் அவங்களையே தேவன் அதை விசாரிக்கவே இல்லை, எல்லாத்தையும் கடவுளை மறந்துட்டாரு, இந்த விஷயத்தையும் விசாரிக்க மாட்டார். அப்படிதான் அவனுடைய மைண்ட்ல இருக்கிறது. ஆனா நீதிமானும் ஆண்டவரே நீர் விசாரிப்பீர், நீர் விசாரிப்பீர், நீர் விசாரிப்பீர் காத்து கொண்டே இருக்கிறான். ஆனா துன்மார்க்கனுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? தேவன் இதெல்லாம் விசாரிக்க மாட்டார். அப்படிதானே நிறைய பேர் துணிகரமா நடந்துகிட்டு இருக்கிறது. துன்மார்க்கனுக்கு என்ன தெரியுமா? தேவன் இல்லைன்னு சொல்லிதான் அவன் என்ன பண்றான் நினைக்கிறான். தேவன் இல்லைன்னு நினைக்கிறான், அதனாலதான் துன்மார்க்கமா நடந்துக்கிடுறான். ஆனா நீதிமான் எப்போது பயப்பட்டுட்டே இருப்பான். ஆமென் சொல்லுங்க. நான் நீதிமான், நான் எப்பொழுது பயந்த கர்த்தருக்கு, மனுஷனுக்கு இல்ல, கர்த்தருக்கு பயந்து வாழ்வேன். ஆமென் ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, அதே போல கீழே உள்ள வசனம் நீங்க வாசிக்கும் போது நீங்க 2வது வசனத்துக்கு வாங்களேன். 2வது வசனம். துன்மார்க்கன் தன் பெருமையினால் பாருங்களேன், துன்மார்க்கன் எப்படிப்பட்டவங்கன்னா தம் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கொடூரமாய் துன்பப்படுத்துகிறான். ஆமென். அவனுங்க சங்கீதம் 73 இருக்கு. அவன் பெருமையை எப்படி போட்டிருக்கானா, ஒரு சரப்பணி போல, நெக்லஸ் போல எப்பொழுதும் பெருமையாய் நடந்துகிட்டு இருப்பான். அவன் பெருமையா நடக்கிறது மாத்திரமல்ல, அவனுடைய சதி மோசங்களினால என்ன பண்ணுகிறான்? அவர்கள் நினைத்த சதி மோசங்களால நீதிமானை துன்பப்படுத்துகிறான். இவன் தான் துன்மார்க்கன். கீழே உள்ள வசனம் பாருங்க. துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி அவனுக்கு என்னென்ன இஷ்டமோ அதெல்லாம் என்ன பண்ணுகிறான்? தன் இச்சத்தை பெற்றதினால், தன் வாழ்க்கையில அவன் நினைச்சதெல்லாம் அவன் நடக்கிறதுனால அவனுக்கு என்ன வந்துருது? பெருமை வந்துருது. ஆனா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நினைச்சதெல்லாம் நடக்குமா? சொல்லுங்க. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா? சில நேரத்தில் சொல்லுவாங்க, அவனுக்கு என்னப்பா, அவன் நினைச்சது மாதிரி அவன் வாழ்றான், அவனுக்கு ஏதாவது குறைவு இருக்கான். ஆனா நாங்க அப்படி கிடையாது. சில நேரத்தில் நம்ம அதை எப்படி நினைக்கிறோம்னா, தேவன்கிட்ட கேட்டு தான் வாங்கணும், தேவன் தர்ற நேரத்துல வாங்கணும்னு சொல்லி அதை குறித்து சில நேரத்துல மனவேதனைப்படுறாங்க. அப்படி கிடையாது. சொல்லுங்க, எனக்கு தேவன் கொடுக்கிற நேரம் சரியான நேரமா இருக்கும். ஆமென் அல்லேலூயா. ஆஸ்திகளை மாத்திரம் இல்ல, அதை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு பலனை தருகிறவர் என் கர்த்தர், ஆயுளை தருகிறவர் கர்த்தர். ஆமென். சிலருக்கு ஆஸ்தி எல்லாமே இருக்குங்க, எல்லாமே இருக்கும், அனுபவிக்கிறதுக்கு எந்த விதத்துல பலனும் இருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. சொல்லுங்க, ஆஸ்திகள் பணம் நமக்கு ஜீவனா இருக்கவே முடியாது. ஆமென் அல்லேலூயா. நீங்க பாருங்க 4வது வசனம். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. ஆமென். அவன் தேவனை தேடுறதே இல்லை. துன்மார்க்கன் தேவனை தேடணும்னு அவனுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி தான் சொல்லியிருக்க, நான் இஷ்டமானவங்க நான் எல்லாத்தையும் கொடுப்பேன்னுட்டு. அவனுக்கு எல்லாமே போகுதுல்ல, அதனால கர்வத்தினால தேடவே மாட்டான். அவன் நினைவெல்லாம் தேவன் இல்லை என்பதே. 5வது வசனம். பாருங்க, உங்களுடைய நியாய தீர்ப்புகள் அவனுடைய பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமா இருக்கிறது. அவனுக்கு உங்களுடைய நியாய தீர்ப்பது குறித்து எந்த விதமான பயமே கிடையாது.
ஆனா அதனாலதான் என்ன சொல்றான்னா சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், ஆண்டவரே ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, ஆமென், உங்க நியாய தீர்ப்புக்காக நான் காத்திருக்கிறேன், அது நான் பிழைக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் நியாய தீர்ப்பு கட்டாயம் என் வாழ்க்கையில செய்வார். என் கண்ணீர் வீணாய் போறது கிடையாது. சங்கீத 91 இருக்கு பாருங்க, 91:8. சங்கீத 91:8. பாருங்களேன், சொல்லுங்க, என் கண்களை அதை பார்ப்பேன். ஆமென். துன்மார்க்கனுக்கு வரும் பலனை நான் காண்பேன். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, என் கண்ணில் நான் கட்டாயம் பார்ப்பேன். ஒரு தேவ பிள்ளை துன்மார்க்கனுக்கு ஏதாவது ஆகும்னு யோசிக்காது, அப்படிதானே? யோசிப்போமா? அப்படி ஆயிடணும் இப்படி ஆயிடணும், கிடையாது. ஆனா அவனவன் கை தக்கந்த மாதிரி தேவன் பலன் கொடுக்க வருவார் இல்லையா? ஆமென். அவன் என்னென்ன அவனுடைய தீவினையிலே அவன் விழுவான். அவன் என்னென்ன பண்றான் அவன் தலை மேல அது திரும்பும். ஆமென். சொல்லுங்க, நான் நீதிமானா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அப்போதான் அந்த 8வது வசனம் நம்ம வாழ்க்கையில கட்டாய நிறைவு. என் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து, துன்மார்க்கனுக்கு வரும் பலனை அதை பார்த்து. எதை பார்த்து? எனக்கு நீ செய்கிற நியாய தீர்ப்பை பார்த்து. ஆமென், அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில அப்படியே செய்தார் தெரியுமா? ஆமென், அப்படித்தானே? தேவன் நியாயம் செய்தார் இல்லையா? அந்த நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டது? நார்மல் ஒரு நம்ம மாம்சத்தில் இருக்கிறவனா என்ன சொல்லுவான்? ஆமா, இதுக்காக தான் நான் காத்திருந்தேன், அவங்க எல்லாம் என் காலில் வந்து பணிகிற நாளுக்காக தான் நான் காத்திருந்தேன்னு சொல்லுவான். ஆனா யோசேப்புடைய வாழ்க்கையில அவனுடைய மனசு பாருங்க, அவன் சொல்றான், நான் வந்து கடவுளா? உங்களை தண்டிக்கிறதுக்கு நான் கடவுள் கிடையாது. தன்னுடைய சகோதரனுடைய உயர்வை தான் அவன் எதிர்பார்த்தான் தவிர அவன் வந்து எனக்கு முன்னால மண்டி இடணும்னு அவன் நினைக்கல. ஆனா தேவன் நினைச்சார். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, தேவன் என் வாழ்க்கையில எனக்காக வைராக்கியம் உண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் வைராக்கியமா இருக்கிறதுனால எனக்காக பெரிய காரியங்கள் என் சார்பில் நின்று செய்வார். ஆமென், அல்லேலூயா. நீங்க சங்கீதம், அதே சங்கீதத்துக்கு வந்துருங்க. சங்கீதம் அல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 60வது அதிகாரம் 14வது வசனம். ஆமென். கர்த்தர் எப்படி நியாய தீர்ப்பு செய்கிறார் பாத்தீங்களா? ஆமென். சொல்லுங்க, என்னை ஒடுக்கிறவர்கள், ஆமென், ஆமென், ஒடுக்கிறவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரையும் உன் காலடியில பணிந்து. ஆமென். எப்படி சொல்ல? உன்னை கர்த்தருடைய நகரம் என்று சொல்வார்கள். ஆமென். எப்படி சாட்சி மாறுது பாத்தீங்களா? அவங்களுடைய வாயிலிருந்த தேவையில்லாத என்னென்ன பேசியிருப்பாங்கல்ல, அதே வாய் வந்து என்ன சொல்லும்? நீ கர்த்தருடைய நகரம் என்று சொல்லும். ஆமென். கர்த்தர் உன்னோடு கூட தான் இருக்கிறார் என்று சொல்லும். ஆமென், அல்லேலூயா. நீங்க சங்கீதத்தில் 58வது சங்கீதம் 10வது வசனத்தை பாருங்க. அங்க ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அதை பார்க்கும்போது சில நேரத்தில் படிக்கும் போது நமக்கே பயமா இருக்கும். 58:10ல எப்படி இருக்கு பாருங்களேன். தேவன் பழிக்கு பழி அவர் தான் வாங்குறவர். ஆமென். பழி வாங்குதல் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. ஆமென். சொல்லுங்க, நியாய தீர்ப்பு கர்த்தருக்குரியது, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. எனக்குரிய வேலை அது கிடையாது. எனக்குரிய வேலை துதிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பழி வாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழுவான். இதுதான் தாவீது கேட்டது. நான் பார்க்கணும், நான் மகிழணும். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, நான் மகிழ்ச்சி அடைகிற காலம் தேவன் எனக்காக வைத்திருக்கிறார். ஆமென். அவன் தன் பாதங்களை துன்மார்க்கருடைய ரத்தத்தினால கழுவான். எப்படி இருக்கு பாருங்களேன். ஆமென், அல்லேலூயா.
இதே வந்து எசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்குது, 49 நினைக்கிறேன். அதுல வாங்க, 49:26 வசனத்தில் பாருங்க. உன்னை ஒடுக்கிறவர்களுடைய மாம்சத்தை எப்படியெல்லாம் செய்றவங்க பாருங்க. மதுபானத்தில் வெறி கொள்வது போல தங்களுடைய ரத்தத்தினால் அவங்களுக்கு அவங்களே கடிச்சுக்கிடுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அந்த காலத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்து விடுவாருங்க. தேவன் பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்ய போதுமானவர். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, தாவீது அங்கே சொல்லியிருக்காரு பாருங்க, சங்கீதம் 119 157 வசனத்துல. உங்க சாட்சியின் மேல் நான் பற்றுதலா இருப்பேன். ஆமென். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை எதிர்க்கிறவங்கள, நம்மளை துன்பப்படுத்துறவங்களுக்கு மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அதே தான் யோசிச்சுட்டு இருப்போம், அதே தான் பேசிட்டு இருப்போம். ஆனா சொல்லணும், அந்த நேரத்துல தான் நான் தேவனுடைய வார்த்தைகளை நினைவு கூறணும், தேவனுடைய கட்டளைகளை நினைவு கூறணும். ஆமென், அல்லேலூயா. உம்முடைய சாட்சிகளை விட்டு நான் விலகேன். அப்போதாங்க தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் பீட்டர்ல 2வது அதிகாரம், ஃபர்ஸ்ட் பீட்டர் எடுங்க, 1 பேதுருல 2வது அதிகாரத்துல 2வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசிங்க. ம் 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 ஆ ஆ ஆ ஆ ம் ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, யார் யாரெல்லாம் நன்மை செய்து பாடுபட்டுட்டு இருக்கிறீங்க? அதுதான் தேவனுக்கு பிரியமா இருக்கிற ஒரு விஷயம். ஆமென். சில நேரத்தில் அங்கே தெளிவாய் வார்த்தைகள் இருக்கு பாருங்க. ஏனெனில் தேவன் மேல பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் நமக்குன்னு நம்ம என்னன்னா, தேவனுடைய வார்த்தையின் மேல பற்றுதலா இருக்கிறவங்களுக்கு நல்ல மனசாட்சி இருக்குங்க. ஆமென். மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபதிரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியா இருக்கும். ஆமென். மனசாட்சி நிமித்தம் நமக்கு பேச தெரியாமல்ல. ஆமென். சில நேரத்துல சொல்லுவோம், அவன் அவட பேசினதுக்கு எனக்கு அடிக்க தெரியாம இல்ல, எல்லாமே தெரியும். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை நிமித்தம் அமைதியா சகித்துக்கிட்டு இருக்கும் தெரியுமா? ஆமென். அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். ஆமென், அல்லேலூயா. 21வது வசனம், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஆமென். நன்மை செய்து பாடுபட அழைக்கப்பட்டிருக்கிறோமாங்க. எப்படிங்க? சில நேரத்தில் நமக்குள்ள ஒரு கொஸ்டின் எப்பவுமே எழும்போம். என்ன எழும்போம்? நான் என்ன தவறு செய்தேன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் பாடுபட்டு இருக்கிறேன். யாருக்கெல்லாம் அந்த கொஸ்டின் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுதான், இதுக்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஆமென். இந்த உலகம் பொல்லாங்கன்னு கையில இருக்கிறதுங்க. தேவ பிள்ளைகளுக்கு வர்ற துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், அநேகமாய் இருக்கும். சொல்லுங்க, இயேசப்பா நிமித்தம் நான் எல்லாத்தையும் சகித்துக் கொள்ளுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவனுடைய வசனத்து நிமித்தம், கட்டளை நிமித்தம், நான் தேவன் மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் நான் எல்லாவற்றையும் நான் சகித்துக் கொள்ளுகிறேன். யார் யாரு சொல்றீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அவருக்கு பிரியமான காரியங்களை அதிவிரைவில் செய்ய போதுமானவர். ஆமென். இதுக்காக தான் அழைக்கப்பட்டும் இருக்கிற. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு பாத்தீங்களா? எதனால நமக்கு இப்படின்னா, தேவன் நமக்காக பாடுபட்டு அவர் அந்த வழியில நடந்திருக்கிறாரு. சொல்லுங்க, காலடி தெரியாமல் போனாலும் பாடணும் இல்லையா? கர்த்தர் என் முன்னே உண்டு, அவருடைய அடி சுவடுல நான் நடப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க, நான் திசை தெரியாமல் போவே மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்னை நடத்த போதுமானவர், அவருடைய அடி சுவடுல நான் நடப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, நன்மை செய்து பாடுபட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். அது ரொம்ப கஷ்டம்.
ஆமென். ஆனாலும் என்னுடைய தேவன் எனக்காக பாடுபட்டிருக்கிறார். நான் ஒரு பாவியா இருந்தாலும் கூட என் மேல அன்பு வைத்து அவர் பாடுபட்டதுனால தான், அந்த சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால தான் எனக்கு இந்த மீட்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 22வது வசனம், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும்போது பதில் வையாமலும், பாடுபடும் போது முறுமுறுக்காமலும். ஆமென். அல்லேலூயா. இந்த ஒரு அடிசூடல தாங்க நாங்க நடக்கணும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்குள்ள பாவம் காணப்படக்கூடாது, வஞ்சனை காணப்படக்கூடாது, வையப்படும் போது நான் பதில் வையக்கூடாது, பாடுபடும் போது முறுமுறுக்காமல் இருந்து என்னுடைய காரியங்களெல்லாம் தேவனிடத்தில் கொடுத்து விட வேண்டும். அது எப்படி இருக்கு பாருங்க, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். சொல்லுங்க, நியாயமாய் நீர் எனக்கு தீர்ப்பு செய்வீர் என் ஆண்டவரே. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு வேண்டிய நியாயம் உங்ககிட்ட இருந்து வரும், நீர் நியாயமாய் தீர்ப்பு செய்வீர், என்னுடைய எல்லா காரியங்களும் என்னென்ன விஷயங்கள் எனக்கு நியாயம் நடக்கணும்னு சொல்றீங்களா, அந்த காரியங்களை தேவன் கையில நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய ஆத்துமா பிழைக்கும்படிக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில நியாய தீர்ப்பை உதவியா அனுப்புவார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட நீங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்திலிருந்து 25 வரைக்கும் வாசியுங்கள். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தபித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு எனக்கு முன்பாக வந்திருக்கிற நீங்களும் இப்படிப்பட்ட அனுபவத்தின் வழியாய் போகத்தான் செய்கிறீர்கள். சிலருக்கு நான் அந்த அனுபவத்தில் தான் இருக்கிறேன் என்பதை புரியக்கூட பலன் இல்லை. ஏனென்றால் வாழ்க்கையில நடக்கிற சில மன மடிவுகளினாலே, போதுங்க வர்றது வரட்டும், நடக்கிறது நடக்கட்டும், என்னைக்கு தான் நம்ம யோசிக்கிறது நடக்குது, எப்பந்தான் நம்ம நினைச்சதெல்லாம் நடந்திருக்குது, ஒரு காலமும் நான் நினைச்சதெல்லாம் எதுவும் நடக்காததுனால இனியும் என்ன பண்ண போறது இல்ல, அது நடக்க போறது இல்ல அப்படிங்கிற ஒரு மன மடிவு நமக்கு வருகிறதுனாலே நமக்குள்ள எழும்புகிற அந்த பெருமூச்சுகளை குறித்து நாம் கவனம் இல்லாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என்னுடைய உண்மையான பெருமூச்சு எங்க அப்பா காதுல விழுந்திருக்கு, எனக்கு அற்புதம் செய்ய போகிறார். அல்ல, எதை குறிச்சு பெருமூச்சோடு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. பைபிள்ல நான் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தபடி பாவத்து நிமித்தம் பெருமூச்சு விடுகிற ஒரு கூட்டத்தை பைபிள்ல கவனிக்க முடியுது. பாவங்கள் பெருமூச்சை தான் கொண்டு வரும். அல்லேலூயா. இரண்டாவது, வேதனைகள் நிமித்தம் பெருமூச்சு. அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது 6ஆம் சங்கீதத்தினுடைய 6ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 6ஆம் சங்கீதத்தின் 6ஆம் வசனம் படிங்க. என் பெருமூச்சினால், எல்லாரும் சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் செய்தி கேட்கிறேங்கிறத விட கொஞ்சம் அப்படியே உங்க கண்ணு மட்டும் திறந்திருக்கட்டும். நீங்க உள்ள ஓடி, நீங்க அழுதுகிட்டு உட்கார்ந்து இருந்த, நீங்க தவிச்சிட்டு பைக்கை ஒரு ஓரத்துல நிப்பாட்டிட்டு, காரை ஒரு ஓரத்துல நிப்பாட்டிட்டு, பஸ்ல என்ன ஓடினாலும் முகத்தை இப்படி திருப்பிக்கிட்டு, பாத்ரூம்ல போய் தண்ணியை திறந்து விட்டுக்கிட்டு, எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஏங்கி, இந்த பாவத்தையும் விட முடியல, பரிசுத்த விடுதலையும் பார்க்க முடியல, ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியல, ஜெயத்தையும் பார்க்க முடியல,
தபிச்சு வேதனையில வர்ற அந்த பெருமூச்சு இருக்கு பாருங்க. இவரு ஒரு இரவு ஜெபம் பண்ணி இருக்கிறார். அந்த இரவு ஜெபம் சாதாரண ஜெபம் இல்லை. ராமுழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை நான் மிகவும் என் கட்டுல நான் என்ன பண்றேன் நினைச்சிருக்கிறேன். கணவருக்கு தெரியக்கூடாது, மனைவிக்கு தெரியக்கூடாது. யோசித்து பாருங்க. ஆமென், அல்லேலூயா. ஆனா யாருக்கும் தெரியாம நம்ம விடுற இந்த பெருமூச்சையும் இந்த கண்ணீரையும் நீங்க கட்டுல நினைச்சதையும் உங்களுக்குள்ள இருந்து பார்த்திருக்கிற ஒருவர் உண்டு. அவர் உங்கள் பெருமூச்சை கண்டு நீங்கள் அந்த யாத்ராகமோ 2ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை என்ன பண்ணினார் சொல்லுங்க. என் ஆண்டவர் பெருமூச்சு நான் விடும்போது இந்த சத்தத்துக்கு உடன்படிக்கை சொந்தம் அல்லவா? இந்த பெருமூச்சு விடுற பிள்ளை இந்த அடிமைத்தனத்திலேயா இருக்க வேண்டும்? இவர்கள் ஆள பிறந்தவர்கள் அல்லவா? நான் எதற்கு பிறந்தவன்? வாழ பிறந்தவன் மாத்திரமல்ல, ஆள பிறந்தவன். சொல்லுங்க. நீங்க சொல்றத பார்த்தா ஆள பாரு, இது ஆள பிறந்ததுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், சுகபோகமா இருக்க பிறந்தவன் இல்ல. அடுத்தவன் கஷ்டம் தெரியாம, அடுத்தவனுக்கு ஒண்ணும் கொடுக்காம, அப்படி இல்ல. அல்லேலூயா. நான் ஆள பிறந்தவன். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் அங்கே உன்னை என்ன ஆக்குவேன்? பெரிய ஜாதி ஆக்குவேன். உன் நிமித்தமாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஒரு உணர்வு நமக்கு வேணும். நான் உடன்படிக்கையின் பிள்ளை. சத்தமா சொல்லுங்க. நான் அல்லேலூயா, அல்லேலூயா, நான் ஆள பிறந்தவன். சொல்லுங்க. ஆமென். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது, எனக்குள்ளே வாழ்க்கை ஊற்று அது வற்றாது. இன்னைக்கு பாலை நிலம் போல இருக்கலாம், ஆனா என்னைய தான் வனாந்தரத்தை எப்படி மாற்றுவாரு? வயல்வெளியா மாற்றுவாரு. ஆமென். சொல்லுங்க. 5 அப்ப 2 மீனை ஆண்டவர் கையில நான் கொடுத்தா 5000 பேருக்கு 15000 பேருக்கு என்ன எப்படி மாற்றுவாரு? ஆசீர்வாதமா மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். என் வேண்டுதல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும், என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். என்ன தெரியுமா பிரச்சனை? விஷயத்துக்கு வந்துருந்தேன். பெருமூச்சுகள் இன்றைக்கு அடக்கி அழிக்கப்படுகிறது. யாரால் தெரியுமா? அந்நியர்களால் அல்ல, நமக்குள் இருக்கிற பொறாமையினால். கவனிங்க, கவனிங்க குட்டி பிள்ளைகள், நல்ல நேர கை கட்டி கவனிங்க. உனக்கு வேதனை இருக்குன்னா நீ ஏசப்பாட்ட சொல்லு, ஏசப்பா உன் தேவை என்ன பண்ணுவாரு? சந்திப்பு. ஆனா ஏசப்பா கிட்ட வரும்போதே, இப்ப பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரத்துல 38 வருஷமா ஒருத்தன் வியாதிப்பட்டு இருந்தான். இவன் பெருமூச்சை கேட்டு ஏசப்பா அங்க வந்துட்டார். ஏசப்பா அங்க வந்தாலோ நீ சுகமாக வேண்டும் என்று சரி, அவன் என்ன சொல்லியிருக்கணும்? இப்போ கேட்கிற கேள்வி என்ன? எப்பா நல்லா இருக்கணும்னு விரும்புறியா? இவன் என்ன சொல்லணும்? ஆமாப்பா விரும்புறேன். ஆனா இவன் என்ன சொன்னான்? ஒருத்தரும் கிடையாது, நான் பெருமிச்சு விட்டுட்டு தான் இருக்கேன். யாரு என்னைய புரியுற? நீங்க அவர் வந்து கேட்கும் போது, தண்ணி கலக்கும் போது என்னைய குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு
யாருமே இல்லைன்னு தானே அவரே வந்திருக்காரு. நீ என்ன மறுபடியும் அவர்கிட்ட போய் யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட பாருமே. அவர் சொல்றாரு, நான் தான் வந்துட்டேன், எழும்பு. அல்லேலூயா. ஆனாலும் நமக்கு எதான் பிடிக்கும்? யாரும் இல்லை உதவி. இவர் வந்தா கூட என்னதான் சொல்றது? ஆமென் சொல்லுங்க, என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை கையை தட்டி பாடலாமா? நல்லா சேர்ந்து. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. பாட்டு பாடல, வேடிக்கை பார்க்காத. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி ஓ அதிசயம், அப்படித்தான் முழு பலத்தோட விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் உம்மால் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால். நல்ல கைதட்டி விண்ணப்பத்தை கண்ணீரை ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்த என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல பைபிள் படிக்கிற ஜெபாலயத்தில் இருக்கிற ஒருவன் தான் வேத பிரமாணத்தின்படி தனக்கு குஷ்டரோகம் வந்ததுனாலே ஆசாரியனிடத்துல போய் தான் குஷ்டரோகி என்கிற சர்டிபிகேட்டை வாங்கிட்டு தீட்டு தீட்டு என்கிற சத்தமிட்டு ஊருக்கு புறம்பே வந்து மலை ஓரத்தில் குகைக்குள்ளே தங்கி இருந்தான். தேவன் ஏற்றுக்கொள்ளுவார்தான், ஆனால் மனிதன் ஏற்றுக்கொள்ள இவன்ட்ட தகுதி இல்லை. சபையிலும் இருக்க முடியாது. ஆனால் ஏறக்குறைய 15 20,000 பேருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு மலையிலிருந்து இறங்கி வருகிற இயேசுவை தூரத்து நின்று கூப்பிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால். சரி, கொஞ்சம் நேர ஆட்டிடியூட் ஒழுங்கா உட்கார்ந்து கையை கும்பிட்டு, ஏசப்பாக்கு முன்னாடி கையை கும்பிட்டு நல்லா உட்கார்ந்து, உங்களுக்கு சித்தமான எல்லாரையும் போல நானும் என் குடும்பமும் நிம்மதியா சுகமா சபைக்கு பிரயோஜனமா 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அவர் என்ன சொல்லுவாரு? எனக்கு சித்தம் உண்டு, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கதான் பிறந்தவன் பிறந்தவா. எனக்கே நான் சாபமா இருக்கிறேன், என் பிள்ளையே என் சொல்ல கேட்க மாட்டேங்குது, என் குடும்பம் இப்படியே போயிருமோன்னு நீ சொல்லாத. அவர் சொல்லுவார், இல்ல, எனக்கு ஒரு திட்டம் உண்டு. சித்தம் உண்டு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? திட்டம் உண்டு. சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லலாமா? இந்த சூழ்நிலை, இந்த பிரச்சனை,
இந்த போராட்டம், இந்த முடக்கம், இந்த அடிமைத்தனம் என் முடிவு அல்ல. என் பெருமூச்சுகளை கேட்கிற ஒருவர் என் அருகில் இன்றைக்கு இருக்கிறார், என் வீட்டில் இன்றைக்கு இருக்கிறார். என் கண்ணீர் அவருக்கு புரியும், என் வேதனை அவருக்கு புரியும். சத்தமா 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 இப்போ 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 உங்க சத்தம் எழும்பட்டும். அந்த ரங்கத்துல நீ படிச்ச கண்ணீர் யாருக்கும் தெரியாம நீ புலம்பின புலம்புதல் யாருக்கும் புரியாது என்று நீ அலறின அந்த கூக்குரல், அந்த கூக்குரல், அந்த கூக்குரல், அந்த கூக்குரல், அந்த கூக்குரல், அந்த கூக்குரல். அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க. நம்முடைய பெருமூச்சுகளை நிமித்தமா ஆனா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், தகப்பனை விட, தாயை விட, சொந்தங்களை விட, உறவுகளை விட, மனைவியை விட, கணவரை விட, ஆமென், நம்முடைய பெருமூச்சு அவருக்கு ரொம்ப தெரியும். பக்கத்துல இவங்க இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ற நேரத்துல சில நேரம் அந்த நபரே சீர்ற ஆளா இருந்தா எப்படி இருக்கும்? சாமிக்கு தான் பூசை பண்ணணும். சில வீட்டுல அம்மாமாருக்கு தான் ஐயா என்ன பண்ணி இருக்கு, கிச்சன்ல இதை வைக்கிறதா, இதை கொண்டு நீங்க வைக்கிறதா, என்ன வைக்கிறது, என்ன இது இருக்கு. அந்த அம்மா வீட்டுக்கு வந்துட்டாலும் என்ன ஆகுது? அல்லேலூயா. சில நேரம் ஐயா வீட்டுல சீர ஆரம்பிச்சுட்டாருன்னா பிள்ளைகள் சீரிச்சுன்னா, மாமியார் சீரிச்சுன்னா, மாமியார் சீர்னா அப்பா நான் சொல்றேன், மாமியார்னு நினைச்சு வாழாதீங்க, சரியா? மாமனார் சீரிட்டாருன்னா, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, யாரு உனக்கு முன்னாடி இன்னைக்கு நரி மாதிரி, நாய் மாதிரி, கரடி மாதிரி, சிங்கம் மாதிரி, சர்ப்பத்தை மாதிரி சீறிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் உனக்கும் இடையில வானம் என் சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிற நான் எழுந்து நிற்கிறேன். உன்மேல் சீறுகிறவர்களுக்கு உன்னை காத்து கொள்ளுவேன். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. என்னுடைய தலைமுடியை கூட அவங்க என்ன பண்ண முடியாது, அவர் சித்தம் இல்லாம என்னை பாதுகாத்து எப்படி இருக்க பண்ணுவாரா? அதை நீங்க ஒரு 10 முறை சொல்லுங்க. சுகமா இருக்க பண்ணுவேன், சத்தமா சுகமா இருக்க பண்ணுவேன். 3வது முறை சுகமா இருக்க பண்ணுவேன், 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 சுகமா இருக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஆமென். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது, என் தேவன் என்னை, நல்ல கையை தட்டி நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். அது பார்த்து என்னை சுற்றியுள்ள கண்கள், நல்ல கையை தட்டி, நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடற்கொள் என்றாரே, நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடற்கொள் என்றாரே. கர்த்தர் அருகில் நின்று நான் உனக்காயாவு செய்வேன், உன் பேரை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் அருகில் நின்று நான் உனக்காயாவு செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். அதை பார்த்து என்னை சுற்றியுள்ள கண்கள்
என் பெருமூச்சை கேட்டு என்னை சுகமாயிருக்க பண்ணுகிறவர். ஆமென். நீங்கள் அப்போஸ்தலர் 7:34 மோசேட்ட ஆண்டவர் இதையே சொன்னதை நீங்க படிக்க முடியும். அப்போஸ்தலர் 7:34. வேகமா வசனங்களை படித்து நாம் முடிக்கலாம். 7:34 படிங்க. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின், ஹல்லேலூயா, அப்படியே கண்ணை மூடி கைய நெஞ்சில வச்சு சொல்லுங்க, என் உபத்திரவத்தை சரியா பார்த்திருக்கிறாரு. யார் பேசுனா, எங்க பேசுனாங்க, என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, எங்க வாராங்க, எல்லாத்தையும் பார்த்து என் பெருமூச்சை என்ன பண்ணிருக்கிறார்? என்னை விடுவிக்கும்படி இறங்கி இருக்கிறார். சொல்லுங்க, என்னை விடுவிக்கும்படி. ஆமென். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, என்னை வாழ வைக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டார். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆபிரகாமை கூட்டு வந்தாரு, அசைக்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதிச்சுதான் அவன் வாழ்க்கையை முடிச்சார். ஈசாக்க கூட்டு வந்தாரு, சத்தமா அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துதான். யாக்கோப கூட்டு வந்தாரு, அவனை 2 பரிவாரங்கள் ஆசீர்வாதத்தோட தான். சத்தமா நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே. யோசேப்ப கூட்டு போனாரு, சொப்பனக்காரன் சொன்னவனையே சொப்பனம் பார்க்கிற மாதிரி வச்சுட்டாரு. அல்லேலூயா. மோசையை கூட்டு போனாரு, 40 வருஷம் குறைவில்லாம இஸ்ரவேல் ஜனங்களை. அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் கைய வச்சுட்டா, கர்த்தர் மனசு வச்சுட்டா, அதற்கு எதிராய் திட்டமிடுகிற எல்லா திட்டமும் நொறுங்கி போகிறோம். ஹல்லேலூயா. அனைத்தையும் செய்து முடிக்கும் நினைத்தது. சரி, உங்களுக்கு இப்ப புரிஞ்சிட்டு அப்ப நான் வசனம் கொடுத்து அனுப்பிடலாம். கவனிங்க, இப்போ உங்க பெருமூச்சு நமக்கு எது இருக்கலாம் இல்லைங்கிறத நீங்க தான் தீர்மானிக்கணும். முதல்ல பைபிள்ல பாருங்கள், நீங்க புலம்பலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், எரேமியா புஸ்தகத்துக்கு அடுத்து இருக்கிற புஸ்தகம், புலம்பலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. எருசலேம் மிகுதியா என்ன செய்தாளா? பாவம் செய்தாளா? ஆதலால் யார மாதிரி ஆயிட்டா? தீட்டுள்ளவளை போல மாறி போனாள். அவளை கனம் பண்ணினவர்கள் எல்லாரும், கவனிங்க, பாவத்து நிமித்தமாய் வருகிற அசட்டைகள் வாழ்க்கையில என்ன கொண்டு வரும்? பெருமூச்சுகளை கொண்டு வரும். எனக்கான எதையும் சொல்லுங்க, எனக்கான கற்பத்தை, குட்டி பிள்ளைகள் வாலிபர்கள் கரெக்டா சொல்லுங்க, எனக்கான கற்பத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவர் தெரிஞ்சு தந்தாரா? எனக்கு பால் கொடுத்து வளர்க்கிற தாயை எனக்காக தெரிஞ்சு தந்தது யாரு? ஏன் தகப்பண்டு எனக்கு செலக்ட் பண்ணி தந்தது யாரு? இந்த அடிப்படையே செலக்ட் பண்ணி தந்தவர் என் அடுத்த பகுதியை செலக்ட் பண்ணி தர மாட்டாரா? அத நான் என்ன பண்ணக்கூடாது? செலக்ட் பண்ணவே. யாரும் என்னைய செலக்ட் பண்ணி சொல்லவும், உன்னையதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இல்லாட்டா செத்து பேருவேன்னு சொல்றவங்களுக்கு ஒரு பதிலும் சொல்லாதீங்க. ஆனா மனசுக்குள்ள சொல்லுங்க, நீ வந்தாட்டா நான் செத்து பேருவேன் மனசுல வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. சரியா? சரி, இதோட நான் நிப்பாட்டிக்கிடுறேன். ஆனால் மிகுதியான பாவம் யாருக்குள்ளலாம் இருக்குதோ அவங்க கனம் பண்ணப்பட மாட்டார்கள். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அதான் அப்பளே சொல்லிட்டேல்ல, பாவம் செஞ்சு வாழ்றவன் நடபனமா தான் என்ன பண்ணணும்? வாழணும். வேணா வெள்ளையும் உடுத்திக்கலாம். எங்களை மாதிரில 2 பாட்டு பாடி ஒரு பிரசங்கம் பண்ற ஊழியக்காரங்களா கூட சில இடத்துக்கு அலையலாம். பாவம் துன்மார்க்கனை கொல்லும். வசனம் சொல்ல வேண்டாமா? பைபிள் படிச்ச பிள்ளைகள், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி புகழ்ச்சி
பாவத்தோட விளையாடாதீங்க. கவனிங்க, ஏய் இங்க கவனிங்க குட்டி பிள்ளைகள். மூஞ்ச அழகாக்கிட்டு ட்ரெஸ்ஸ நல்லா போட்டுட்டு, புரியுதா, பைக்ல ஒண்ணு வாங்கிட்டு சுத்துறது இல்ல. அவன் சுத்துற மாதிரி, இவன் சுத்துற மாதிரி, அவ போற மாதிரி, இவ போற மாதிரி, நானும் ஃபாரின் போனணும் ட்ரெஸ்ல இல்ல. என் மகனே, உன் இருதயத்தை, உன் கண்கள் என் வழியை, அந்த வசனத்தை சரியா சொல்லுங்கள். உன் கண்கள் நான் சொல்றதின் பாதையில நடக்கட்டும். அதான் பரிசுத்தம். அல்லேலூயா. சோ பரிசுத்தம் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா நீங்க வேற ஒரு பெருமூச்சு விடுவீங்க. ஜனத்தின் பாவத்துக்காக என்ன விட்டுக்கிட்டு இருப்பீங்க? பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருப்பீங்க. முதல்ல வர்ற பெருமூச்சு பாவத்து நிமித்தம். இந்த பெருமூச்சு நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அதே நீங்கள் புலம்பல் 1ஆம் அதிகாரம் தான் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய பொல்லாப்பெல்லாம் வரக்கடவது, நீர் எனக்கு செய்தது போல அவர்களுக்கும். என் பெருமூச்சுகள், என் இருதயம் என்ன ஆயிட்டு? பலட்சியமாயிட்டு. இது எரேமியாவின் பெருமூச்சு. இவன் யாருக்காக பெருமூச்சு விடுறான்? அததான் வச்சு ஆண்டவர் எனக்கு அந்த பாட்டை கொடுத்தார். எரேமியா 9:1. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் என் குமாரத்தை கொலையுண்ண கொடுப்பவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலாளுவேன். ஆமென். அழியுதே ஆயிரங்கள், அழுதிட ஆளில்லையே. இந்த பாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். அழுதுகிட்டே இருக்கிறேன். ஒரு பக்கம் சபையை நடத்தினாலும், வீட்டை கவனிச்சாலும், வெளியில ஊழியத்துக்கு போயிட்டு வந்தாலும் இந்த பாரம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பாவத்து நிமித்தம் வருகிற பெருமூச்சு வேண்டாம், மாறாக பாரத்து நிமித்தம் எனக்கு என்ன வேணும்? அல்லேலூயா. அதை நீங்க படிக்க முடியும் பாருங்க. எசேக்கியேல் 9:4 பாருங்க. அதை மட்டும் படிங்க வேகமா. 2 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கு உருவ போய் செய்யப்படுகிற அருவருப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெத்தியில் என்ன பண்ணு? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, இன்னொருவனிட்ட இருக்கிற உலக பொருளை பார்த்து பெருமூச்சு விடாத, அது பாவம். ஆனா யாரா இருந்தாலும் அவங்க ரட்சிக்கப்படணும்னு அழுது ஜெபம் பண்ணு. அந்த பாரமுள்ள பெருமூச்சுகளை தான் கர்த்தர் கேட்க விரும்புகிறார். ஆமென், ஆமென். அப்போ பாவத்தின் பெருமூச்சு அல்ல, ஆண்டவர் தேடுகிறது எந்த பெருமூச்சு? பாரத்தின் பெருமூச்சு. சத்தமா சொல்லுங்க. என் கூட படிக்கிற தங்கச்சிமா ரட்சிக்கப்படணுமே, என் கூட படிக்கிற சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் ரட்சிக்கப்படணுமே, என் கூட ஸ்கூல்ல இருக்கிறவங்க, காலேஜில் இருக்கிறவங்க, என் தெருவில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணுமே, அந்த பாரம். ஆமென். அல்ல, இந்த பெருமூச்சு விடுறவங்க மேல கர்த்தர் அடையாளம் போட்டு சொல்லுவாராம், இவங்க தான் பரலோகத்துக்கு வர பாக்கியவான்கள், இவங்களை நீ என்ன பண்ணாத, அழிக்காதன்னு சொல்லுவாரு. ஆமென். 2வது பாருங்கள், நான் ஏற்கனவே உங்களுக்கு படிக்க வச்ச அந்த சங்கீதம் 6:6 திரும்ப படிங்க. சங்கீதம் 6:6. வேதனைகளின் பெருமூச்சு. இளைத்து போனேன். பெருமூச்சினால் என்ன பண்ணினேன்? யோபு 3ஆம் அதிகாரம் திரும்ப தயவு செய்து எடுங்க. யோபு 3:24-26 பாருங்க. என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு என்ன உண்டாகிறது? ஏன் பெருமூச்சு உண்டாகுது அக்கா? ஏன் பெருமூச்சு உண்டாகுது அண்ணன்? எதுக்கு? 10 பிள்ளைகள் இறந்து போனாங்களே, நான் ஏன் சாப்பிடணும்? என் கதறுதல் வெள்ளம் போல புரண்டு போகிறது. இந்த பாதையில போறவங்களுக்கு இன்னைக்கு இந்த வசனம் பயங்கரமா பிடிக்கும். சிலருக்கு இது தெரியல. ஏன் தெரியலன்னா, அவங்க வேற வேற காரியத்துக்கெல்லாம் பெருமூச்சு. இந்த பைக் எப்போ வாங்க, எனக்கெல்லாம் தொண்டை பிடிக்கும். எதுக்கு? அதை வாங்கணும், இதை வாங்கணும். எனக்கும் சர்ச்சைக்கு 1000 தேவை இருக்கு, ஊழியத்துக்கு. எனக்கு அதை விட நான் என்ன தேவைன்னு சொல்றேன்? இன்னொரு தேவ பிரசன்னம், இன்னொரு தேவ மகிமை, இன்னொரு ஆத்தும அறுவடை, இன்னொரு எழுப்புதல். அதை தான் பார்க்கணும்.
வர்ற ஜனங்கள் தேவனுடைய பாரத்தை புரிய மாட்டாங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. வசதியை தேடி பெருமூச்சு விடாதீங்க. ஆனா வேதனையில் இருக்கிற ஜனங்களுக்காக பெருமூச்சு விடுங்க. அல்லேலூயா. என் கதறுதல் வெள்ளம் போல புரண்டு போகிறது. 25ஆம் வசனத்தை பாருங்க. எனக்கு பயந்த இதை வச்சு யோபு ரொம்ப பேர் திட்டுவாங்க. ஆனா வேதனை அவனுக்கு இருந்துச்சுங்க. ஐயோ, நான் பயந்த மாதிரி நடந்துடுச்சோ, பெருமூச்சு விடுறான். நான் அஞ்சினது எனக்கு, ஐயோ இதுக்கு தானே பயந்த, இதே நடந்துடுச்சு. கடைசி வசனம் பாருங்க. எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை. எனக்கு என்னதான் நேரிட்டு இருக்கிறது? பெருமூச்சு எங்க இருந்து தான் வரும் தெரியுமாங்க? சுகமில்லாத வாழ்வு, இளைப்பாறுதல் இல்லாத வாழ்வு, அமைதல் இல்லாத வாழ்வு. நான் சொல்றேன், பாவம் செஞ்சா உங்களை யாரும் மதிக்க முடியாது, அற்பமா போயிருவீங்க. அதை விட்டுட்டு பாரம் உள்ளவங்களா மாறிடுங்க. ரெண்டாவது, உங்க வேதனை. விஷயத்துக்கு வந்துருங்க. நம்ம படுற வேதனை பாருங்களேன். ஒரு வசனத்தை வாசிங்க. மார்க் 7:34. 5 நிமிஷத்துல முடிச்சிருந்தேன். மார்க் 7:34 பாருங்க. யாரு? இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு, இப்ப ரொம்ப பேர் கடிகாரத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டுருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றாராம். அதற்கு அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வேதனையை பார்த்து யார் பெருமூச்சு விடுறா? இயேசு. இதே இயேசுவை பெருமூச்சு அடைய வச்ச கூட்டமும் அங்க இருந்துச்சு. மார்க் அதே 8ஆம் அதிகாரம் பாருங்க, 12ஆம் வசனத்துல. அடுத்த அதிகாரம் 8:12. அப்பா, சாதாரண பெருமூச்சு இல்ல இது. இந்த சந்ததியார் என்ன தேடுறாங்க? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் அவ்வளவுதான். நம்ம சர்ச்சுக்காக அவர் பெருமூச்சு விடுவார். ஐயோ, என் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, என் வேதனைகளுக்காக அவர் என்ன விடுகிறார்? மூன்றாவது, கடைசியாய் இந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க, நம்ம முடிச்சிடலாம். நீங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், the last portion to read now. இன்றைக்கு நாம் கடைசி வாசிக்க வேண்டிய பகுதி பாருங்கள். 6ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் பாருங்க. எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற நான் கேட்டு, எல்லாரும் சொல்லுங்க, என் அடிமைத்தனத்தை பார்த்து அவர் என்ன விடுகிறார்? அல்ல, சில கடன் அடிமையில் இருக்கிறீங்க. சிலர் ஜாதி ரீதியில் அடிமைத்தனம் இருக்குது. சிலர் பொருளாதார ரீதியில் இவன் ஏழை, இவன் பணக்காரன். சிலருக்கு படிப்பு ரீதியில் என்ன இருக்குது? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை யாரும் அடிமையா பார்க்க முடியாது. உன்னை அடிமையா பார்க்கிற ஜனங்களுக்கு முன்னாடி நான் உன்னை ஆளுகிறவனா வைப்பேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. என் பெருமூச்சை கேட்டு எதை நினைக்கிறாரா? எதை நினைக்கிறாரா? உடன்படிக்கைய. அல்லேலூயா. 8ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு எப்படி கொடுப்பேன்? நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு. இன்னைக்கு சொல்றாரு, அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுதலை ஆவாய். உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைய போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் பெருமூச்சை கேட்கும் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். முழங்கால் படியிடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபப தரகதரபலிய சகதரபலப. நல்ல முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபகத சிகதரபகதரபகலபரப. ஹலோ, என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும்.
என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறு, பொழிந்திடும் நேரம் மீது என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். காத்திருப்போ ஒரு நாளும் வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். பெருமழை பொழிந்திடும் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேல கையை உயர்த்தி அன்மை செய்வார். வெட்கப்பட்ட நாட்களுக்கு திரும்ப சொல்லுங்க, நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் பரிபூர்ண ஜீவன் நிர்பராக்கிரமமே ஜோதிகளின் பிதாவே, இன்னைக்கு காலை வந்த நேரத்திலிருந்து உங்க பிள்ளைகிட்ட பேசி இருக்கிறீங்க. உங்க இருதயத்தை திறந்து நீங்க பேசின வார்த்தைகளை கேட்டிருக்கிறாங்க. ஆசீர்வதித்து அனுப்பும். அநேகர் இந்த வசனங்களுக்கான சாட்சிகளை தங்கள் வாழ்க்கையில கண்டு உம்மை துதிக்கட்டும். ஆமென். எங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் என்று 126ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் பாடினது போல, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் இப்பொழுது கம்பீரத்தோடு அறுக்கிறேன் என்கிற சாட்சியை பல குடும்பங்களில கர்த்தர் தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி, மகிமை கனமெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுங்களின் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா.